ஹே காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவு டு பிகம் அ மாடல் அப்படிங்கிற டாபிக்ல தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சோ இதையே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்குள்ள இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி என்டர் ஆகணும் அப்படின்னு தெரியாமயே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நிறைய ஒரு ஆசை இருக்கும் இதுக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு. ஆனா யாரும் அப்ரோச் பண்ணி எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னு தெரியாது. அதே மாதிரி எந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், எந்த ஒரு மேக்கப் மாடல், நார்மலா ஒரு மாடல் கிட்ட கூட அவங்களுக்கு கனெக்ட் இருக்காது. பட் ஆனா அவங்க எப்படி இதுக்குள்ள ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். பட் நான் எப்படி ஜஸ்ட் இந்த 6 monthsல 20 ஷூட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கறது தான் இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறேன். சோ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ அதுக்கு முன்னாடி நோட் அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். என்னன்னா, அடிக்கடி நான் வந்து மூக்குல பேசுறேன் பிகாஸ் எனக்கு இன்னும் கோல்டே இன்னும் சரியாகல. சோ அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மேக்கப் மாடல்னா என்ன? மாடலிங்ல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. சோ அதுல நான் பண்ணிட்டு இருக்கிறது மேக்கப் மாடல். சோ மேக்கப் மாடல் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, லைக் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களோட டேலண்ட்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு மாடல் தேவை. சோ அப்பதான் நம்ம மாடலிங்கா நம்ம போய் அங்க உட்காருவோம். சோ அவங்களோட டேலண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. லைக் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து நம்ம கிட்ட எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. சோ அதுதான் மேக்கப் மாடல். சோ அடுத்து ஒவ்வொரு பேட்ச்ல இருந்தும் கிட்டத்தட்ட 20 to 25 மெம்பர்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்டா வெளியே வராங்க. சோ அந்த கோர்ஸ் முடியற டைம்ல அவங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ டே அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த கோர்ஸ் முடியும் போது போர்ட்ஃபோலியோ டே அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. போர்ட்ஃபோலியோ டே என்னன்னா இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கல்ல, அதுதான் இங்கேயும் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம அங்க என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு டெஸ்ட் மாதிரி, அதுதான் போர்ட்ஃபோலியோ டே. இவ்வளவு நாள் அந்த 20 to 25 days ஒரு எவ்வளவு மந்த் கோர்ஸோ அவங்க அந்த கோர்ஸ்ல என்ன படிச்சிருக்காங்க, என்ன லேர்ன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது அந்த மாடல் கிட்ட அப்படியே. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் யார அப்ரோச் பண்ணணும், இந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகணும்னா நான் யார அப்ரோச் பண்ணணும் நீங்க கேக்குறீங்க. சோ எப்படி யார் அப்ரோச் பண்ணணும்? நான் யார அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து டைரக்டா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட தான் நான் அப்ரோச் பண்ணினேன். சோ எப்படி அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா, லைக் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, மாடலிங் ஃபீல்ட்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ உங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் போட்டு விட்டுருந்தேன். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பண்டி உங்களுக்கு தெரிஞ்ச மாடல் ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, அவங்க உங்களை ரெஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து 50-50 தான் நடக்கும். சில பேர் ரெஃபர் பண்ணுவாங்க, சில பேர் நம்மள ரெஃபர் பண்ண மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம டைரக்டா நம்மளே வந்து வாலண்டியரா உள்ள இன்வால்வ் ஆகலாம்னு சொல்லி தான் நான் டைரக்டா மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணேன். சோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அப்ரோச் பண்ணியிருந்தேன் டேரக்டா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்களுக்கு நீட் இருக்கும் போது கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நம்ம கேட்கிற டைம் அவங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த என்ன அப்படிங்கறத அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகே ஐஸ்வர், நீங்க சொன்ன மாதிரி நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு சில ட்ரெஸ்ல டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. ஆனா நான் அந்த மேக்கப் மாடலா போனா எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா அப்படி கிடையாது. என்ன பொறுத்தவரை அப்படி கிடையாது. ஏன்னா ஆஸ் அ விமனா சில ட்ரெஸ் நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கலாம் அண்ட் சில ட்ரெஸ் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம டேரக்டா அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லலாம், மேம் இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு, நம்ம வேற ட்ரெஸ் பாக்கலாமா அப்படின்னு சொல்லலாம். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து ஓகே நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் சில மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லடா அது காஸ்டியூம் சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி அதுக்கான அந்த காஸ்டியூம் அதுக்கான ஆக்சசரிஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. சோ அவங்க வேற ஒரு மாடல் பார்ப்பாங்க. அதர்வைஸ் நீங்க வந்து சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டுமே நம்ம வேற காஸ்டியூம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருவாங்க. நான் சொன்னதுக்காக சில மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டு காஸ்டியூம் வந்து மாத்திக்கலாம்டான்னு சொல்லி நிறைய பேர் வந்து காஸ்டியூம் மாத்திருக்காங்க. சோ நீங்க அதை நினைச்சு நீங்க பயப்பட தேவை கிடையாது. ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். ட்ரெஸ்ஸிங்க வச்சு நீங்க இவ்வளவு நாள் நீங்க தயங்கி நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் அந்த தயக்கம் உங்களுக்கு இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து உங்களோட ப்ரொஃபைல பில்ட் பண்ணுங்க. லைக் நிறைய 2-3 கொலாப் ஷூட் பண்ணுங்க. கொலாப் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஃப்ரீயா எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்காம ஷூட்ஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைல நீங்க கொஞ்சமா பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை தேடி நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க. லைக் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஷூட் இருக்கு, நீங்க பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க போய் உங்க பேஜை மட்டும் பில்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களை தேடி நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நீங்க சொல்லி வச்சிருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்டுமே வந்து உங்களை தேடி வருவாங்க. சோ அதை நினைச்சு நீங்க எதுவுமே வரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஓகே, அடுத்து சரௌண்டிங்ல எல்லாருமே இருப்பாங்க. லைக் போட்டோகிராஃபர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த எல்லாருமே இருப்பாங்க. அந்த சரௌண்டிங் எப்படி இருக்கும், நான் இவ்வளவு ஷூட்ஸ் பண்ணதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத பாக்கலாம். எல்லாரும் நம்ம ஒரு விஷயத்துக்கு பயப்படுவோம்,
நம்ம ஒரு ஃபீல்ட்ல புதுசா என்டர் ஆகுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை பத்தின ஒரு நாலேஜ் அவ்வளவா இருக்காது. நம்மள எல்லாரும் ஆல்ரெடி சீனியரா இருக்கிற பர்சன்ஸ் நம்மள கலாய்ப்பாங்கன்னு நினைச்சு கண்டிப்பா எல்லாருமே பயப்படுவீங்க. நானும் அப்படிதான் பயந்தேன். ஆனா உண்மையா சொல்ல போனா நான் வந்து ஒரு அகாடமிக்கு தான் ஆக்சுவலா போர்ட்ஃபோலியோ ஷூட்காக தான் நான் போயிருந்தேன். நிஜமா நான் ரொம்ப பயந்துதான் உள்ள போனேன். அங்க இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் சரி, அங்க இருக்கிற எம்டி ஆகட்டும் சரி, அங்க இருக்கிற போட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும் சரி, என்னை வந்து ஒரு இடத்துல கூட எனக்கு கலாய்க்கவே இல்லை. அவங்க வந்து எனக்கு டீச் பண்ணாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு லெசன் கொடுத்தாங்க. சோ அங்கிருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேனே நான் சொல்லலாம். எப்படி சொல்றது, ஹானஸ்டா சொல்றேன், எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க வந்து என்ன டீஸ் பண்ணல. செகண்ட் ஷூட்டுமே வந்து அங்க இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் தான் எனக்கு போட்டோகிராஃபரா வந்தாங்க. சோ அவங்கதான் எனக்கு போஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி கொடுங்க. ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு மேனர்ல அவங்க என்ன கைட் பண்ணாங்க. சோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஷூட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் பயமா தான் இருக்கும். பட் 4th ஷூட் 5th ஷூட்லாம் நீங்க போகும்போது நீங்களே அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவீங்க. ஒன்ஸ் நீங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க எதை நினைச்சுமே பயப்பட மாட்டீங்க. நீங்க வந்து உங்களோட ஒர்க்கை ஜாலியா என்ஜாய் பண்ணி செய்யற மாதிரி இருக்கும். சில போட்டோகிராஃபர்ஸ் நம்மள வந்து அந்த நர்வஸ்னஸ்ல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஒரு ஜாலியான மேனர்ல. மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் போட்டோகிராஃபர், இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஷூட் செகண்ட் ஷூட்லாம் போகும்போது ரொம்ப நர்வஸா இருப்பீங்க. சோ அவங்கதான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி ஓகே நம்ம வந்து நார்மல் ஆயிடலாம் சொல்லி அவங்களே உங்களுக்கு ஒரு ஜாலியான மேனர்ல உங்களை கொண்டு வந்துருவாங்க. நான் சொன்ன செகண்ட் ஷூட்டுமே அவங்க அப்படிதான் பண்ணாங்க. செகண்ட் ஷூட்டு நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் போனேன். ஆனா அவங்க வந்து ஒரு ஜாலியா இருந்ததுனால நானும் அப்படியே அவங்க கூட அப்படியே நான் கம்ஃபர்ட்டுமே ஆயிட்டேன். அதே மாதிரி நீங்களும் பயந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க பயமே பட தேவையில்ல. நம்ம எல்லா ஃபீல்டுலயுமே நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும்போது கொஞ்சம் நம்ம நர்வஸ்னஸ் எல்லாமே இருக்கும். பட் ஆனா உங்களுக்கு போக போக சரியாயிரும் அப்படிங்கறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அடுத்து மாடல் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் எல்லாத்துக்குமே. நீங்க சொசைட்டிக்காக யோசிச்சு இன்கேஸ் நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கே ஓகே சொல்லிடுவாங்க, உங்க பேரண்ட்ஸ்க்கே அதுல ஓகேவா இருக்கும். ஆனா சொசைட்டிக்காக நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யோசிங்க. பிகாஸ் சொசைட்டி அப்படிங்கிறது நம்ம ஒண்ணு நல்லது பண்ணோம், இப்போ நம்ம ஒரு விஷயத்த பண்ணி நம்ம முன்னேறி வந்துட்டோம்னா என்ன சொல்லுவான், சரி நீ பண்ணிடுவேன் நான் நினைச்சேன் அன்னைக்கு அப்படின்பா. இன்கேஸ் நம்ம அதுல வந்து தோத்துறோம், நம்ம அதுல வந்து இதாயி வந்து நிக்கிறோம் அப்படின்னா இதுக்குதான் நான் முன்னே சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொசைட்டி வந்து நம்பவே முடியாது. நம்ம எப்படி இருக்குமோ அது தகுந்த மாதிரி பேசுவாங்க. சோ நீங்க அதை நினைச்சு நீங்க இது பண்ணிக்காம உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு அந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கு, அது உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு அந்த உங்களை சுத்தி இருக்கவங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ்க்கு ஓகே அப்படின்னா நீங்க அந்த ஃபீல்டு தைரியமா எடுத்து பண்ணலாம். அவங்களோட சப்போர்ட்டோட பண்ணீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இத்தனை நேரம் கிறுக்கு மாதிரி அந்த லைட்டே போடாம பேசிட்டு இருந்திருக்கேன். ஒரே ஒரு லைட் மட்டும் தான் போட்டிருக்கேன். நான் என்னடாவது நம்ம போன் ஏன் இப்படி இருக்கு, நம்ம வந்து ரொம்ப டல்லா இருக்குமே யோசிச்சுட்டே இருந்தேன். இப்பதான் மேல பாக்குற அந்த லைட்டே போடல. சரி இனிமே விடுங்க. இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். லைக் எப்படின்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், மாடலிங் ஃபீல்ட் எப்படி இருக்கும், லைக் அந்த சரௌண்டிங் எப்படி இருக்கணும், கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் சொன்னதை வச்சு ஒரு 2-3 பேர் அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எனக்கு அதை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் ஒரு கான்பிடென்ட் ஆகி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியாவே கிடைச்சிச்சுன்னு சொல்லி நீங்க அந்த ஃபீல்ட் என்டர் ஆனீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டீங்கன்னா அதை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டுவேன். இவ்வளவு நாள் இல்லாம இப்பயே இந்த விஷயத்த எங்க கிட்ட நீ ஷேர் பண்றன்னு நீங்க கேட்கலாம். சோ அதுக்கும் நான் பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, என்னோட 2-3 ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த ஃபீல்டுல எப்படி என்டர் ஆகும்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு தோணுச்சு இதே மாதிரி நிறைய பேத்துக்கு நம்ம ஷார்ட்ஸ்ல நான் மோஸ்டா அதான் போடுவேன். அப்ப எல்லாத்துக்கும் தோணும்ல எப்படி இதுக்குள்ள என்டர் ஆகணும்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு கைடா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். பிகாஸ் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. நான் டைரக்டா எனக்கு தோணி அப்ரோச் பண்ணதுதான். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் 2-3 மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து ஒரு ஆன்சர் வரும்போது ஓகே இதுதான் பாத்து அப்படின்னு சொல்லி நான் அதை அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஆக்சுவலா இந்த வீடியோ நான் நேத்தே ரெக்கார்ட் பண்ணிருக்க வேண்டியது. ஷூட் முடிச்சுட்டு டயர்ல வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டேன். இன்னைக்கு கோல்டா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மூட்ல பேசினாலும் பரவாயில்லடா, இன்னைக்கு வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். லாஸ்டாக அட்வைஸ் செக்ஷனுக்குள்ள எல்லாம் போயிட்டேன். சரிகாசனோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். சோ இந்த வீடியோ யாருக்காவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ அந்த நான் எப்பவுமே சொல்றதுதான், லாஸ்டாக மூக்குல பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த நான் எப்பவுமே சொல்றதா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாமா? எல்லாத்துக்கும் பை.